நம்ம உங்கள் ஊருக்கே இப்போ வராருல விஜய், இந்த தருணம் எப்படி இருக்கு? இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, நம்ம தளபதி எல்லாருக்காகவும் இங்கே வந்திருக்காரு. நம்ம இன்னொரு மண்ணுக்காக வந்திருக்காரு. கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதியை நாங்கள் கோட்டையில் கண்டிப்பாக உட்கார வைப்போம். சீமான் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அவர் இப்படி தான் அப்பையிலேருந்து அரசியல் பேச தெரியாமல் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, பட் தம்பி வராரு, தம்பி அடவடைப்போம் எல்லாம் சொல்லிட்டு இப்போ அவர் உங்க போறாரு இங்கே போறாருன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விமர்சிக்கிறதே வேலையை வச்சிருக்காரு சீமான் அவர். இப்போ அவர் இது வேடிக்கை கூட்டம் தான், இது வேடிக்கை காட்டுறாரு விஜய்ன்றாரு. 2026 வேடிக்கையா இல்லையான்னு நாங்கள் எல்லாருக்கும் அவருக்கு பாடம் கொடுக்குற மாதிரி ஒரு இதை நாங்கள் காட்டுறோம். 2026 இதெல்லாம் ஓட்ட ஆகாதுன்றாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மக்களும் ஒரு தொண்டரும் வந்திருக்கானா, விஜய்க்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஓட்டு போடாமல் எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் பேசுறதுலாம் வரலாம். ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வர கூட்டம் இது, இதெல்லாம் கருத்தியல் சொல்ல முடியாது. நடிகர்களுக்காக நடிகர்லாம் அரசியல், எம்ஜிஆர்லாம் அரசியல் வரலையா? எம்ஜிஆர்லாம் அரசியல் வந்து நல்லபடியாக எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் மக்களுக்காக சேவை செய்யலையா? ஏன் நடிகர்கள் வந்தால் என்ன தப்பு? எல்லாருமே நடிகர்கள் தானே வந்தாங்க. யாரும் நடிகர்கள் நடிக்காம யாரும் வரலையே. நன்றிப்பா. ஆனால் விஜயை பார்க்குற தருணம் எப்படின்னா இருக்கு உங்க எல்லாருக்கும்? சந்தோஷமா ஆவலோட வந்திருக்கோம். எல்லாரும் வந்து தளபதிக்காக மட்டும் தான் வந்திருக்கோம். நான் வந்து இப்போ வந்து தளபதி பார்த்துட்டு தான் போனேன். நாகப்பட்டினம் அடுத்து போகிறோம். இப்போ தளபதி ஸ்பீச் வெறித்தனமா இருக்கும். அடுத்த முதல்வர் இதெல்லாம் ஓட்ட ஆகாதுன்றாங்க. யார் சொன்னாங்க ரசிகர் ஓட்ட ஆகாது? ஆயிரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி நேற்று உட்காந்து பெங்களூர்ல இருந்து தளபதியை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்திருக்கேன். என்னால் 2 மணி நேரம் லைன்ல நின்று ஓட்டு போட முடியாதா சொல்லுங்க? இதெல்லாம் கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. யார் அப்படி சொல்றது? கொள்கை இருக்குன்னு காசு வாங்குறவன் கொள்கையே இல்லாம எல்லாரையும் பத்தி பேசுற ஒரு கொள்கைவாதியா? மக்களே கை தூக்கினா கூட பத்தாது. மக்கள் பக்கம் வரணும் கொஞ்சம் மட்டும். ஆனா வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா. இது வரைக்கும் நம்ம எலெக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 73, 82 இது மாதிரி தான் சதவீதம் வந்திருக்கு. இந்த வாட்டி தளபதி நிக்கிறாரு. கண்டிப்பா 90% மேல வந்து நம்ம ஓட்டு நிற்கும். மொத்தமா ஒரு 15% தான் வருவாருன்றாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்ம மதிப்பு 1000 இருக்குங்க. நம்ம 26 பேசுவோம். ஆக்சுவலா இது வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 6 மணிக்கு மேல தளபதி தேசமா மாறி கருணாநிதி பிறந்த ஒரு இங்கேயே வராரு, எப்படி பாக்குறீங்க? அதுக்காக தானே வர்றது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே வெள்ளையே வரல உடைக்கிறோம் பார்ப்போம், அதையும் நாங்க காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இப்போ திருச்சியில பாத்தீங்க. திருச்சி மாநகரமா இருந்துச்சு, தளபதி மாநகரம். ஒருத்தர் பேசினா திருவாரூர் அவங்க கோட்டையா இருந்தது, இனிமே எங்க கோட்டையா மாற போகுது. அவ்வளவுதான். இத்தனை வருஷம் இருக்கிற தலைவர்களை மீறி என்ன செஞ்சிட போறாரு விஜய்னு கேக்குறாங்க. தலைவர் நீங்க கேட்டீங்களா? தலைவர் இன்ன சொன்னது என்ன செஞ்சிருக்காங்க? எதுவுமே செஞ்சது இல்லையா? நாங்க இன்ன சொல்லல, நாங்க இனிமே செய்வோம் பாருங்க. இத்தனை பேருக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தீங்களா? எல்லாம் கொள்ள தானே அடிச்சாங்க. நாங்க எங்க சைடுல பாப்போம். ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா?